வெல்கம் டு பாக்கெட் டீச்சர் புக் சீரிஸ் தமிழ். இந்த புக் சீரிஸில் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே தமிழில் டீச் பண்ணுறோம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ், என்சிஆர்டி, ஸ்டாண்டர்ட் புக், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இந்த புக் சீரிஸில் 3 டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். கான்செப்ட் வீடியோஸ், புக் எக்ஸ்பிளனேஷன், கரண்ட் அஃபேர்ஸ். கான்செப்ட் வீடியோஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இருக்கிற சாப்டர்ஸ், அதில் இருக்கிற டாபிக்ஸோட ஓவரால் ஐடியாஸை மைண்ட் மேப்ஸ், நிமோனிக்ஸ், பிக்சர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டீச் பண்ண வீடியோஸ் இருக்கும். புக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸ், என்சிஆர்டி, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் லைன் பை லைனாக பேராகிராஃப் வைஸாக இருக்கும். சாப்டர் வைஸ் ரிவிஷன் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்க்கு தேவையான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சப்ஜெக்ட் வைஸாக செக்ரிகேட் பண்ண நோட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 1 இயரில் நடந்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷன் வீடியோஸ் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவரேஜ் வந்து ஹிந்து, பிஐபி, மந்த்லி மேகசின்ஸ் இந்த ஆர்டரில் படிக்கிறதுனால சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லாயிருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியாவுக்கு கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். ஸ்பெக்ட்ரம் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கும். பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். பாலிட்டிக்கு கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். லட்சுமிகாந்த் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கும். பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். எக்கனாமிக்கு டாபிக் வைஸாக கான்செப்ட் வீடியோஸ் இருக்கும். ரமேஷ் சிங் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும். 9th to 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி நோட்ஸ் இருக்கும். 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கும். பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக இருக்கும். ஜாகிரபிக்கு டாபிக் வைஸாக கான்செப்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். கோச்சிலியாங் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கும். 6th to 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி நோட்ஸ் இருக்கும். பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே டாபிக் வைஸாக இருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கு கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். சங்கர் ஐஎஸ் புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கும். பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். நிதின் சின்கானியா புக்கோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். 1 இயர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் இருக்கும். பிடிஎஃப் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, சில சப்ஜெக்ட்டில் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், இன்னும் டீட்டெயில்டாக படிக்கணும்னா நீங்கள் செலக்டிவாக சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வாரீங்க, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெஷர் பேக்கேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் பேக்கேஜில் எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸுமே வந்து கவர் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷர் பேக்கேஜுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம். ஃபுல்லி ரெக்கார்டட் வீடியோஸுங்கிறதுனால உங்கள் கன்வீனியன்ட் டைமில் எப்போனாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். அன்லிமிட்டட் ஆக்சஸ் இருக்கிறதுனால ஒரு வீடியோவை நீங்கள் எத்தனை வாட்டினாலும் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். வேலிடிட்டி 1 இயர். நீங்கள் ஃப்ரெஷர் பேக்கேஜ் எடுத்திருந்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு 599க்கு கம்ப்ளீட் பேக்கேஜ் ரினிவல் பண்ணிக்க முடியும் வித் அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்டடி பிளானோட. பிக்சர்ஸ், மைண்ட் மேப்ஸ், நிமோனிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால கான்செப்சுவல் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். பைலிங்குங்கிறதுனால தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். கிளாஸஸ் மோஸ்ட்லி தமிழில் தான் இருக்கும். நிறைய புக்ஸு சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் இதிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். பர்சனல் கைடன்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் இருக்கும். கஸ்டமைஸ் ஸ்டடி பிளான் யூஸ் பண்ணிக்கலாம். சிலபஸ் வந்து 100% கவர் ஆகிடும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வேறு எதுவும் கொரிஸ் இருந்தாலும், கிளாஸஸ் ஜாயின் பண்ணனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் ஆர்டியூஸ் ஆஃப் அதர் யூரோப்பியன் பவர்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பார்ட்டில் ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா கோர்ட் வந்து அவங்க சைடில் மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் கீழே வந்துடும். ஸோ அப்போது வந்து என்னென்ன வழக்குகள் நடந்தது, என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸில் வந்துடும். ஸோ அப்போ வந்து 3 பிரசிடென்சிஸ் இருக்கும். மெட்ராஸ், பெங்கால், பாம்பே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் ஒவ்வொரு மேயர் கோர்ட் இருக்கும். மேயர் கோர்ட்டோட மெயின் ஒர்க் என்னென்னா, அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நடந்த வழக்குகள் எல்லாமே வந்து விசாரிக்கிறது தான் அந்த மேயர் கோர்ட்டோட மெயின் ஒர்க். ஸோ நமக்கு கிடைச்ச இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இயர்லியஸ்ட் அவைலபிள் ஜுடிஷியல் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜோடது. இப்போ வந்து அதை வந்து மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1689 நமக்கு வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் பிரசிடென்சிக்கு சொந்தமான மேயர் கோர்ட் ஃபோர்ட் வில்லியம்ஸ். ஸோ நம்ம போன பாட்டில் பார்த்துருந்தோம். 1756 வந்து சிராஜ் அப்தால்லாங்கிற இந்தியன் ரூலருக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து வார் நடக்கும். ஸோ அந்த வாரில் வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த வாருக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அந்த வாரை ஜெயிச்சதுக்கப்புறம் 1757 73 வரைக்கும் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்கட்டா ஹைகோர்ட்டில் இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கூடவே சேர்த்து 74 61 வரைக்கும் சம்மந்தப்பட்ட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் பெங்கால் சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கல்கத்தா ஹைகோர்ட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க.
அது மாதிரி மேயர் கோர்ட் ஆஃப் பாம்பே. ஸோ பார்த்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சிக்கு வந்து இந்த மேயர் கோர்ட். ஸோ இதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகாராஷ்டிரா செக்ரட்டரியேட் ரெக்கார்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூடவே சேர்த்து பாம்பே ரெக்கார்டர்ஸ் கோர்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ரெக்கார்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மகாராஷ்டிரா செக்ரட்டரி ரெக்கார்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு நடக்குதுன்னா ஜஸ்ட் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும் இருக்காது, அது கூடவே சேர்ந்து அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட சில ஆதாரங்களையும் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்ஸ்னா உயில்னு அர்த்தம், ப்ரொபேட்ஸுங்கிறதும் கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ யார் யாரெல்லாம் அந்த வழக்கு விசாரிச்சா, ஸோ இந்த சம்மந்தமான ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஜுடிஷியல் ரெக்கார்ட்ஸ் கீழே நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஸ் தரப்புல இருந்து, அந்த வாதாடுறவங்க தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த சப்மிட் பண்ணுற ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு அதுவுமே ஒரு கூடுதலான ஒரு ரெக்கார்டாக தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஜினியாலஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஜினியாலஜிக்கல் ஸ்டடீஸுங்கிறது ஒரு பரம்பரையை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதாவது அவங்களோட தலைமுறைகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி அப்போ இருந்த சொசைட்டியை பற்றியும் எக்கனாமிக் கண்டிஷனை பற்றியும் நம்மளால நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்ட் ஆர்கியூஸ் வந்து பப்ளிக் டொமைன் கீழே தான் வருது. அதாவது இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு தான் இருக்கும். ஸோ இந்த பப்ளிஷ்ட் ஆர்கியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டால் அச்சடிக்கப்பட்ட சில ஆர்கியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிஷ்ட் ஆர்கியூஸை சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸப்ட்ஸ் அப்படின்னா வந்து பகுதிகள். அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த க்ரௌன், இது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, இது வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம போன பாட்டில் பார்த்துருந்தோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1857 பிரிட்டிஷ் க்ரௌன் கிட்ட வந்துடும். அப்புறம் வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் கிட்ட இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவாக நம்மளுக்கு வந்து கொஞ்ச காலம் செயல்படும் அண்டர் த க்ரௌன். ஸோ க்ரௌனுக்கு கீழே தான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செயல்படும். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நம்ம தனிச்சையாக செயல்படுறோம். ஸோ இப்படி தான் ரைட்ஸ் வரும். ஸோ இந்த இதில் சொல்லியிருக்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ வந்து நிறைய பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் நடந்தது, நிறைய ராயல் கமிஷன்ஸ் நடந்தது. ஸோ சாதாரண கமிஷனுக்கும் ராயல் கமிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையுமே இந்த ராயல்ங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நார்மல் கமிஷன் மாதிரி தான் இருக்கும். பட் ஏன் இதை வந்து ராயல் கமிஷன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தலையிடுற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ராயலுங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் இருந்து ராயல் நேவி, ராயல் ஏர்ஃபோர்ஸ், ராயல் மிலிட்ரி, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த ராயல்ங்கிற வேர்டு வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ சில ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்டுக்காக சில ரிப்போர்ட்ஸை வந்து இந்த ராயல் கமிஷன்ஸும் இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸும் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பப்ளிஷ்ட் ஆர்கியூ கீழே தான் வரும். ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக, சிவில் ரிஃபார்ம் சம்மந்தமாக, ஃபெமைன்ஸுங்கிறது பஞ்சம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் ஃபெமைன் ஒன்று நடக்கும். ஸோ அது சம்மந்தமாக ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி டிபேட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ராயல் கமிஷன்ஸ், இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ். ஸோ இந்த ராயல் கமிஷன்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சைமன் கமிஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கமிஷன். ஸோ இந்த மாதிரி கமிஷனை தான் வந்து ராயல் கமிஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கமிஷனை தான் வந்து ராயல் கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸ், நடவடிக்கைகள். ஸோ இந்தியன் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர்ஸ், சட்டமன்றங்கள் எடுத்த நடவடிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட். ஸோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்கியூ. இது வரைக்கும் எல்லாமே வந்து பப்ளிக் ஆர்கியூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கவர்மெண்ட் ஆர்கியூ அவங்க சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ரெக்கார்டு, அதே மாதிரி அதர் யூரோப்பியன் பவர்ஸ், ஸோ அவங்க சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்கியூ. ஸோ இந்த ப்ரைவேட் ஆர்கியூஸ்னால் யார் அப்படின்னா தனிப்பட்ட இல்லை ஒரு குடும்பத்துடைய நோட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் நோட். ஸோ ஒரு தனிப்பட்ட இல்லைன்னா வந்து ஒரு குடும்பம் சார்ந்த நோட் குறிப்பை தான் வந்து இந்த ப்ரைவேட் ஆர்கியூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து மாடர்ன் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண ஆளுங்க, who played a significant role in the development of modern India. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லீடர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்திய விடுதலைக்காக நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண லீடர்ஸ்,
ஸோ அவங்க சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ், அவங்க சம்மந்தமான பேப்பர்ஸ் வந்து இந்த ப்ரைவேட் ஆர்கிவ்ஸில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ ஐஎன்சி சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரைவேட் ஆர்கிவ்ஸில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆர்கிவ்ஸ் எல்லாமே வந்து நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி இன் டெல்லி, ஸோ டெல்லியில் வந்து இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நேரு மெமோரியல் மியூசியம் வந்து இப்போ ப்ரைவேட் ஆர்கிவ்ஸ். ஸோ இந்த ப்ரைவேட் ஆர்கிவ்ஸில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, அப்போது வந்து இந்திய விடுதலைக்காக போராடின லீடர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீடர்ஸ் சம்மந்தமான ஃபேமிலி நோட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இந்த ப்ரைவேட் ஆர்கிவ்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா பேங்க்கு, பிஸ்னஸ் ஹவுசஸ், சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ்னால் அப்போது வந்து நிறைய முதலாளிகள் இருந்தாங்க, நிறைய பிஸ்னஸ்மேன் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட சில சங்கம் இல்லை ஒரு இயக்கம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ். இது மூலமாக வந்து அப்போ வந்து எக்கனாமிக் சேஞ்சஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் ரெப்போசிட்டரிஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்கிவ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஆர்கிவ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் இப்போ வந்து ஃபாரினில் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அதான் வந்து இந்த ஃபாரின் ரெப்போசிட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெப்போசிட்டரினாலுமே ஆர்கிவ் தான் மீனிங். ஸோ வந்து நம்மளுக்கு மாடர்ன் இந்தியா சம்மந்தப்பட்ட நிறைய ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபாரின் ரெப்போசிட்டரிஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதைய இம்பீரியலிஸ்ட் பவரான பிரிட்டிஷ். ஸோ இம்பீரியலிஸ்ட் பவர் அப்படின்னா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கண்ட்ரியை வந்து இப்படி இம்பீரியலிஸ்ட் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே நிறைய பார்ட்டை வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா, ஈவன் அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா சர்டன் பீரியடில் வந்து அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி சார்ந்த இம்பார்ட்டன்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை தான் வந்து இந்த ஃபாரின் ரெப்போசிட்டர்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி அந்த இந்தியா ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிட்ஸ், ஸ்பெக்ட்ரம் புக்கில் வந்து நிறைய இடத்துல இந்த மினிட்ஸுங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மினிட்ஸுங்கிறதும் ஒரு ரெக்கார்ட் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு மீட்டிங்கில் வந்து என்னென்ன தீர்மானங்கள் வந்து எடுத்தாங்க, ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தாங்க, என்னென்ன கொள்கைகள் எடுத்தாங்க, ஸோ அதோட ரிசல்ட் என்ன, அதோட அவுட்புட் என்னங்கிறத எழுதி வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிட்ஸ். பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மொத்தம் 24 பேர் இருந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோர்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஜென்ரல் கோர்ட்டுங்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்னு அந்த ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோர்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கோர்ட் மூலமாக தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் கோர்ட்லேருந்து எடுப்பாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் கமிட்டிஸ், அப்போ வந்து டைம் டு டைம் என்னென்ன கமிட்டி நடந்தது, ஸோ அதை பற்றின ரெக்கார்ட்ஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கமிஷனர் சம்மந்தப்பட்ட மினிட்ஸ். ஸோ இந்த போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் யாருன்னு அப்படின்னா இந்தியா அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு சம்மந்தமான மிலிட்ரி சிவில் விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் தான் முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியன் கவுன்சில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்குது. யாரை பற்றின பேப்பர்ஸ் அப்படின்னா பிரிட்டிஷ் வைஸ்ராய்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து எஃபெக்டிவாக ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் வந்து அவங்க சைட்லேருந்து போஸ்டிங் பண்ண கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் இவங்கெல்லாம். ஸோ பிரிட்டிஷ் வைஸ்ராய்ஸ், செக்ரட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேங்கட் சிவில் மிலிட்ரி அஃபீஷியல்ஸ். ஸோ இந்த மாதிரி அஃபீஷியல்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரிட்டிஷ் மியூசியமில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிவ்ஸ் ஆஃப் மிஷனரி சொசைட்டிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சர்ச்சு, கிறிஸ்டியானிட்டி, ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சர்ச் மிஷனரி சொசைட்டி ஆஃப் லண்டனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட்டுக்கு முன்னாடி இருந்த எஜுகேஷ்னல் சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது, இந்தியாவில் வந்து எப்படி இருந்ததுங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ பிரிட்டிஷ்க்கு அடுத்தபடியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்சை சொல்லலாம். ஸோ ஃப்ரெஞ்சோட ஆர்கிவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிவ்ஸ் நேஷனல் பாரிஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிவ்ஸில் வந்து ஃப்ரெஞ்சு மினிஸ்டர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ எந்தெந்த கொலோனியல் கண்ட்ரி, ஸோ அவங்க பிரிட்டிஷ் மாதிரியே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பீரியலிஸ்ட் பவர் தான். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரியை ரூல் பண்ணாங்க,
ஸோ அந்த கண்ட்ரிக்கான ஃப்ரெஞ்சு மினிஸ்டர்ஸ் யார், ஸோ அவங்க காலனிஸ் எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தது, ஸோ என்னென்ன வார் நடந்தது, இது சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிவ்ஸ் நேஷனல் பாரிஸில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்சு பொசிஷன்ஸ்னால் அவங்களோட உடைமைகள், ஸோ அதை பற்றின எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி சோஷியல் பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரார்ஷிப், அதாவது இப்போ வந்து இதுக்கு வந்து நெதர்லாண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரார்ஷிப் த ஹாக், ஸோ அவங்களோட தலைநகரத்தில் வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. டேனிஷ் வந்து அவங்களோட தலைநகரமான கோப்பன்ஹேகன்லேயும், போர்ச்சுகீஸ் வந்து அவங்களோட தலைநகரமான லிஸ்பன்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யூரோப்பியன் நேஷன்ஸில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான்லேயும் வந்து நம்மளுக்கு நிறையா ரெக்கார்ட்ஸ், இந்தியா சம்மந்தப்பட்ட நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து பாகிஸ்தான்லேயும் கிடைக்குது. ஸோ த வெஸ்ட் பாகிஸ்தான் ரெக்கார்ட் ஆஃபீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகூர், பேஷவார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஸோ இது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீஜனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் பற்றின ஹிஸ்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட்டோடைய ரீஜனல் ஹிஸ்ட்ரி நிறைய நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே மட்டும் இல்லாமல் அப்போது வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் கூட எப்படி இருந்தது, ஈரான் கூட எப்படி இருந்தது, மற்ற நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபிஸ், மெமோயர்ஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஏன்ஷியன்ட் இந்தியா காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து நிறைய ஃபாரினர்ஸ், ட்ராவலர்ஸோட வருகை வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படி மாடர்ன் இந்தியன் பீரியடில் வந்து என்னென்ன ட்ராவலர்ஸ் வந்தாங்க, ஸோ அவங்களோட குறிப்புகள் வச்சு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மெனி ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ், வர்த்தகம் பண்ணுறதுக்காக, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் அப்படின்னா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ரிலீஜியஸ் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து மிஷினரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வன்ட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவில் அவங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி இந்தியா பற்றின இம்ப்ரெஷன் அவங்களுக்கு எப்படி இருந்தது, இது எல்லாமே வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரிய வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி அப்போ இருந்த ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இந்தியாவில் வந்து ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத அவங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸில் வந்து அவங்க வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மூலமாகவும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அப்படி எழுதின ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா மிஷினரிஸ்க்கு வந்து சென்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டு என்கரேஜ் தேர் ரெஸ்பெக்டிவ் சொசைட்டிஸ் டு சென்ட் மோர் மிஷினரிஸ் டு இந்தியா. ஸோ மிஷினரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குங்கிறத இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துனதுனால அவங்களுக்கான அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சொசைட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மிஷினரிஸ் வந்து அதிகமாக இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு அனுப்புறதுல பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில மிஷினரிஸ் வந்து சிக் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே மாதிரி போர் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்வாஞ்சலைசிங் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ். ஸோ என்வாஞ்சலைசிங் அப்படின்னா வந்து டு கன்வெர்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ மத மாற்றமும் வந்து அதே நேரத்தில் வந்து செய்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பிஷப் பீப்பரோட ஜார்னல்லையும் அபிது பாய்ஸோட ஹிந்து மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ்ல வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ இவங்க ரெக்கார்ட்ஸ் மூலமாக நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் எக்கனாமிக் லைஃப் வந்து அப்போ வந்து எப்படி இருந்தது, அதாவது இந்தியன் பவர்ஸ் வந்து எப்படி ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து சமூகம் மற்றும் பொருளாதாரம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி வந்த ட்ராவலர்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ், நான் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ். ஸோ பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ் அப்போ வந்து ஃபேமஸ் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் ஃபோஸ்டர், பெஞ்சமின் ஹெய்னி, ஜேம்ஸ் பர்னஸ். ஸோ இவங்களோட பயோகிராஃபிஸ் வந்து நரேட்டிவ் ஆஃப் எ விசிட் டு த கோர்ட் ஆஃப் சின். அதே மாதிரி அலெக்சாண்டர் பர்னஸ், ஸோ இவரோட பயோகிராஃபிஸ் வந்து ட்ராவல்ஸ் இன் டு பொக்காரா. அப்புறம் சிஜேசி டேவிட்சனோட டைரி ஆஃப் த ட்ராவல்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இன் அப்பர் இந்தியா. ஸோ அப்பர் இந்தியாங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி நார்த் இந்தியாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜான் பட்லரோட ட்ராவல்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இன் த ப்ரோவின்ஸ் ஆஃப் அசாம். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்னால வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஜஸ்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் தேவையில்லை. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மேட்ச் த ஃபாலோவிங் இல்லைனா வந்து ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை வந்து ரிலேட் பண்ணிட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் பர்னஸ் ஏபி, சிஜேசி டேவிட்சன் சிடி. ஸோ ஏ ஃபார் அலெக்சாண்டர், பி ஃபார் பொக்காரா, சி ஃபார் சிஜேசி டேவிட்சன், டி ஃபார் டைரி. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ரிலேட் பண்ணிட்டாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் பட்லர், ஸோ யூடி, இங்கே வந்து டியூ.
ஜஸ்ட் ஆட் சீக்வன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் சின்ன சின்ன கீவேர்டை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ். ஸோ நான் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்டர் ஜாக்பமவுண்ட். இவரோட புக் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா டிஸ்கிரைபிங் அ ஜர்னி இன்டு த பிரிட்டிஷ் டொமினியன்ஸ். ஸோ பிரிட்டிஷ் டொமினியன்ஸ்னா பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் வந்து டொமினியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா, டிபெட், லாகூர், காஷ்மீர். ஸோ இப்போ இருக்கிற காஷ்மீர் தான் வந்து அப்போ வந்து இந்த ஸ்பெல்ல இருந்தது. ஸோ காஷ்மீர். ஸோ டியூரிங் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 28, 29லேருந்து 31 வரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ன் சார்லஸ், இவரோட புக் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் இன் காஷ்மீர் அண்ட் த பஞ்சாப். அது மாதிரி வில்லியம் மோர்க்ராஃப்ட். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ். ஸ்பெக்ட்ரம் புக்கில் வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் பாயிண்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராவல் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியாத ரொம்பவே நம்பகமான சோர்சஸ் வந்து நிறைய கொடுக்குது. ஸோ இது மூலமாக வந்து நம்மளால மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. ஸோ தேர் சப்ளிமெண்ட் அஃபிஷியல் பேப்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய கொடுக்குது. ஸோ அஃபிஷியல் பேப்பர்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த அஃபிஷியல் பேப்பர்ஸ்ல இருந்தும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் சைட், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைனா வந்து இந்தியன் சைட், அதாவது இந்தியன் லீடர்ஸ் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஃபாரினர் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸ் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த பயோகிராஃபிஸ், மெமோஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் படித்ததை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்த பார்ட் வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் ஃப்ரீ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.